குருவே போற்றி ஒளியும் ஒளியும் எனக்குள் காட்டி உணர்த்திய குருவே போற்றி. ரொம்ப சந்தோஷம். இவர் இந்த அம்மா இவர் விஓவாக இருக்கிறார், திருவள்ளூர் விஓவாக இருக்கார். இந்த அம்மா மனைவியாக இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் தான் எனக்கு அடுத்தபடியாக ஆசிரமத்தை மெயின்டைன் பண்ண போகிற குருமார்கள். லேடிஸுக்கெல்லாம் அந்தம்மா உபதேசம் கொடுக்குறாங்க, ஜென்ஸுக்கெல்லாம் இவர் உபதேசம் கொடுக்குறாரு. இருக்கிற சந்தேகங்களை வெளியே போடுங்க, அப்போ தான் இறைவன் வந்து உட்கார முடியும். ஊறுபட்ட சந்தேகம் மனசில் வச்சுருந்தா இறைவன் வந்து பார்த்தா கூட நமக்கு இடம் இல்லைன்னு போயிடுவோம். அதனால் முதல்ல உங்கள் மனசில் இருக்கிற சந்தேகங்களை வெளியே போடுங்க, அப்புறம் இறைவனுக்கு ஒரு இடம் வையுங்க. என்ன சந்தேகங்கள் இருக்குது கேட்கலாம், அதுக்கேற்ற விளக்கத்தை சொல்கிறேன், தெரிஞ்சுக்கின்னு அதுபடி நடங்க. இந்த பாதையில் வந்தது வரணும்னு எதுவும் ஆசைப்பட்டு வர்றது பெரிய விஷயமே கிடையாது. யார் ஒன்றாலும் வரலாம். ஆனால் இதை சீராக கடைப்பிடித்து கடைசி வரைக்கும் உபதேசங்களை வாங்கி எல்லாத்தையும் அடைஞ்சால்தான் ஞானம் கிடைக்கும். ஒரு வீடு கட்டுறோம், வீடு கட்ட போகிறோன்னா முதல்ல ஒரு கடைக்கால் எடுக்கிறோம், அப்புறம் ஒரு பேஸ் மட்டம் போடுறோம். பேஸ் மட்டம் போட்டுட்டால் அது மட்டும் வீடு முடிஞ்சிட்டு அது மாதிரி ஒரு உபதேசம் 2 உபதேசம் வாங்கிட்டா உங்களுக்கு ஞானம் கிடச்சிடும்னு முடிவு பண்ணிட்டாதீங்க. அது மாதிரி கிடைக்காது. அப்போது தொடர்ந்து நீங்கள் எல்லா உபதேசம் வாங்கி உச்சத்துக்கு போகும்போது தான், ஒவ்வொரு படியாக போகும்போது தான் உங்களுக்கு முழுமையான ஞானம்னா என்னான்னு புரிய வரும். அது வரைக்கும் அது சரியாக புரியாது. ஏன்னா ஞானம்ன்றது ஒரு மறைப்பொருள். அதை எதிர் உருவங்கள் கிடையாது, அதுக்கு அடையாளங்கள் கிடையாது, அதை காட்டவும் முடியாது, அனுபவிக்க தான் முடியும். அப்படி அனுபவிக்கணும்னா நீங்கள் முதல்ல உங்களுடைய பாடங்களை சீரான முறையில் பண்ணணும். இதுக்கு காரணமே சொல்லக்கூடாது. காரணம் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் பாடம் பண்ண முடியாது. இந்த ஞான பாடம்ன்றது டிவி பார்க்குறீங்க, ஒரு 3 மணி நேரம் பார்க்குறீங்க, பேப்பர் படிக்கிறீங்க, 1 மணி நேரம் படிக்கிறீங்க, வீட்டில் உட்காந்து குழந்தைங்க கூட பேசுகிறீங்க, 2 மணி நேரம் பேசுகிறீங்க. இது எல்லாம் உலகத்துக்காக பண்ணுறது. ஆனால் உங்களுக்காக பண்ணுறது 1 மணி நேரம் அமைதியான முறையில் உங்கள் மனசு தவிக்காமல் உட்காந்து பாடம் பண்ணிங்கன்னா அது மட்டும்தான் உங்களுக்கு உதவும். மற்ற செய்ததெல்லாம் உலகத்துக்கு தான் உதவும், உங்களுக்கு உதவாது. அப்போது இந்த வாழுங்காலத்தில் உங்களுக்கு வழி தேடிங்க, நீங்கள் வாழ வழி தேடிங்க. அதுக்கு தான் இந்த பாடம் தேவைப்படுது. ஒரு அம்மா சொல்லுவாங்க, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, அம்மாவுக்கு கோபம் வந்துடுச்சு. அம்மா சொல்லுவாங்க, நல்ல கதி போவியாடா, நாசனமாக போடுவோடா அப்படின்வாங்க. அப்போ நல்ல கதின்னா என்ன, நாசகதின்னா என்ன அப்படின்னா, இந்த மூச்சு வெளியே போனால் நாசமாகிடுவோம், மூச்சு உள்ளே நின்னால் நல்ல கதியாகும். அப்போது நம்ம நல்ல கதிக்கு போனோன்னா இந்த பாடம் அவசியம். மூச்சு வெளியே போகக்கூடாது, வெளியே போகாமல் உள்ளுக்குள்ளே அடங்கணும். உள்ளுக்குள்ளே அடங்கணும்னு நம்ம மூச்சை பிடிச்சிக்க முடியாது. பிடிச்சிக்கணும்னா நம்மளே போயிடுவோம். அதுவே போக்கிலே போய் அதை அடக்கி அது உள்ள அடங்கணும். அப்போ நீ பேசினா மூச்சு வராது, தூங்குனா மூச்சு வராது. உனக்கு உள்ளவே இருக்கும்போது அது உனக்கு பாதுகாப்பு. அதுதான் சொன்னான், கட்டாத நாயெல்லாம் காவலுக்கு ஒப்பாதேன்னா. ஒரு நாய் வளர்க்குறோம் வீட்டிலன்னா கட்டி வச்சா தான் திட்டம் வந்தால் பிடிக்கும். கட்டாமல் அதுக்கு சோறு போட்டு அவுத்து விட்டுமா அது எங்கன்னா போய் சுற்றி நிற்கும், திட்டம் வந்து இங்கே திருடி போடுவோம். அதனால் கட்டி வைக்கணும். அதே மாதிரி நம்ம மனசை நமக்குள்ளே கட்டி வைக்கணும். கட்டி வச்சா தான் நமக்கு வர இன்ப துன்பங்கள் நமக்கு தெரியும். அந்த கட்டி வைக்கிறதுக்கு தான் இத்தனை பாடங்கள் தேவைப்படுது. இந்த பாடங்களை சீராக வாங்கி செய்யுங்க. ஏதோ ஒரு உபதேசம், ஒரு குருக்கிட்ட போனால் இங்கே ஒரு உபதேசம் வாங்கணும், இன்னொரு குருக்கிட்ட போனோம் இன்னொரு உபதேசம் வாங்கினா அது தவறாக போயிடும். எந்த குருக்கிட்ட போனாலும் அங்கேயே கடைசி வரைக்கும் நின்றுவாங்க. இங்கே வரணும்னு அவசியமே கிடையாது. அது எந்த குருக்கிட்ட போனாலும் கடைசி வரைக்கும் அவங்க நின்றுங்கன்னா தான் உண்மை உங்களுக்கு விளங்கும். ஆனால் ஒவ்வொரு இடத்துல இங்கே நாக்குது அங்கே நாக்குதுன்னு கடைக்கடியாக போகிற மாதிரி போனோம்னா உண்மை விளங்காமல் போயிடும். அதனால் சீரான முறையில் பாடத்தை பண்ணுங்க. அழகான உபதேசம் இது. அதை உங்களுக்காக வாழறதுக்கு, நீங்கள் வாழறதுக்கு கொடுக்குறது இது. உலகத்தில் வாழறதுக்கு உங்களுக்கே பண்ண தெரியும், ஆனால் நீங்கள் வாழறதுக்கு உங்களுக்கே பண்ண தெரியாது. அப்போ அதுக்கு ஒரு குரு தேவைப்படுறாரு. அந்த குருன்ற முறையில் தான் இதெல்லாம் சொல்லின்னு இருக்கிறேன். ஜாகிரதையாக செய்யுங்க. அப்போது இதெல்லாம் சொன்னால் தான் உங்கள் அடையாளமே வெளியே, உங்கள் பேர் இது. அப்போ உங்களை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு நான் என்றதும் எனதுன்றதும் கண்டிப்பாக இங்கே பிறந்த அத்தனை பேருக்கும் இருக்கும். அது விட்டு போகாது. அது போகணும்னு சொன்னால், முதல்ல நான்ன்றது போகணும்னு சொன்னால், நீ மனம் உனக்குள்ள அடங்கி நீ மகானா மாறினா நான்ன்றது போயிடும். ஐயா இவ்வளோ செய்துட்டு நான் கட்டினேன்னு எங்கேயாவது சொன்னாரா? நான் கட்டணும்னு சொல்லலை, எனக்காகன்னு சொல்லலை. இதை வர்ற மக்களுக்காக இதை செய்து வச்சிருக்கிறோம். நல்லபடியாக எல்லாரும் வாங்க, எல்லாரும் இங்கே நல்லபடியாக இருந்து நல்லா அனுபவிச்சுட்டு இந்த ஆன்மீக பாதையில் பயணம் தொடருங்க. அப்போ தான் வாழ்க்கையை நம்ம மாற்றி அமைச்சிக்க முடியும். இல்லைன்னா மீண்டும்
பிறவி சுழற்சியில் பிறவி சக்கரத்தில் மாட்டிக்கிட்டு நாம் வந்து சிக்கி சின்னாபின்னம் ஆகிடுவோம். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் கட்டி வச்சுருக்கோம், இதில் வந்து பயனடைங்கன்னு சொல்லி இது எல்லாம் மக்களுக்காக அர்ப்பணிச்சது. அப்போது நானுன்றது விடணும்னா மகானாக மாறணும். அப்போ தான் இது மக்களுக்கு அர்ப்பணிக்க முடியும். எது சொன்னாலும் மக்களுக்காகன்னு சொல்ல முடியும். இல்லை சாதாரண மனுஷன்னா எந்தன்னு சொல்லுவான். இது எந்த இப்போ எனது நான் சாதாரண மனுஷன் சொல்லக்கூடியது. எனது இல்லை, இது இந்த உடலே எனது இல்லை, இது நமக்கே நல்லா தெரியும். ஆனால் நம்ம ஒத்துக்க மாட்டோம், இது நம்மளது, இது எனதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? அது மாதிரி சாதாரண மனுஷன் அதுலேருந்து மாற முடியாது சாமி. இந்த மனம் இருக்கிற வரைக்கும், மாயையில் நம்ம சிக்கி இருக்கிற வரைக்கும் இது மாறாது. மனம் கடந்த நிலையில் மாயையிலிருந்து விடுபடும் போது நானும் எனதும் மாறிடும். மகானா மாறிடுவான், மனுஷனா இருக்க மாட்டான். அது ரெண்டு நிலையும் வரும்போது மகான் ஆயிடுவாங்க, மனுஷனா இருக்க மாட்டாங்க, மகான் நிலைக்கு போயிடுவாங்க. சொல்லு சாமி. ஐயா, இந்த ரமண மகர்ஷியோட ஆசிரமத்தில் பசுவுக்கு ஒரு சமாதி இருக்கு. ஆமா. நாய்க்கு சமாதி இருக்கு. ஆமா. காக்கிக்கு சமாதி இருக்கு. ரமண மகர்ஷி சொன்னாரு இவங்கெல்லாம் முக்தி அடைஞ்சிட்டாங்க சொன்னாங்க. ரமண மகர்ஷி சொல்லிட்டாங்க, அவங்க வாயை சொல்லிட்டாங்க. ஆமா. அப்ப நம்ம ஐயா சொல்லியிருக்காரு மனுஷால் மட்டும்தான் முக்தி மோட்சம் அடைய முடியும் சொல்லியிருக்காங்க. ஆமா. அப்ப அது அவங்களால எப்படி முக்தி மோட்சம் அடைய முடியுது? ஒரு மகானே உன்னை உருவாக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். ஒரு மகான், பெரும்பாலும் மகான்கள்லாம் உருவாக்கவங்களை தான் அழிக்க மாட்டாங்க, எதையும் அழிக்கிறதுக்கு அவங்க இல்லை. இப்போ பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு ஒன்று. இப்போ பிரபஞ்சம் வந்து கெடுதல் உனக்கு செய்யணும்னு நினைக்குமா? உங்கள் அம்மா உங்களுக்கு விஷத்தை ஊட்டலான்னு நினைப்பாங்களா? சோறு அமிழ்து தான் கொடுப்பாங்க. அவங்க அமிழ்து கொடுக்கக்கூடியவங்க. இப்போ இறைவன் என்ன பண்ணுவாருன்னா நமக்கு நல்லதை தான் செய்வார். அப்படி இருக்கும்போது இந்த தவறான விஷயம் என்ன இது நீங்கள் கேட்டது? அப்போது அந்த அவ்வளோ பெரிய ஞானம் கைகூடிய ஒரு மகான், அவர் எது கை வச்சாலும் அதுக்கு முக்தியும் மோட்சம் தான் கிடைக்கும். அதுக்கு வந்து ஒன்றுத்துக்கும் இல்லாதது பல பிறவிகளில் பல கோடி பாவங்களை பண்ணி கடைசியாக நாய் பிறவி எடுத்துக்கிட்டு வந்திருக்குது. கடைசி பிறவி நாய் பிறவி தான் சொல்லுவாங்க. நாய் பிறவி எடுத்துகிட்டு வந்திருக்கு. அது நான் அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்குது. ஆனால் இந்த மகான் கைப்பட்ட உடனே எல்லாம் போயிடுச்சு. அத்தனை பாவமும் போய் புனித ஆத்மாவாக ஆயிடுச்சு. புனித ஆத்மாவாக ஆனதால் அதுக்கு முக்தி மோட்சம் சமாதி நிலைக்கு அது ஆயிடுது. காரணம் என்னன்னா எல்லாத்தையும் மகான்களை அழிச்சிடுறாங்க. அவங்களுக்கு அந்த ஆற்றல் உண்டு. மகான்களோட ஆற்றலுக்கு ஈடு இணையே இல்லை. இறைவனே என்ன சொல்றாரு? சுந்தரர் இருக்காரு, இறைவனுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் சுந்தரர். அப்போ சுந்தரர் வந்து போயிட்டு சாமி கும்பிட்றதுக்கு கோயில் உள்ள போகிறார். அப்போ இது மாதிரி ஒரு திருச்சபை எல்லாம் இறைவனை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே விரல்மிண்டர்னு ஒருத்தர் இருக்கார். இந்த விரல்மிண்டர்ன்றவர் 63 நாயன்மார்கள், அவரும் ஒரு ஆள். ஆனால் அவரு டாப் மோஸ்ட் அப்படின்வாங்க. அப்படி ஒரு விரல்மிண்டர் அங்கே உட்காந்துட்டு இருக்கார். அப்போது இவர் சுந்தரர் இறைவனோட ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் கோயிலுக்குள்ளே வராரு, சாமி கும்பிட வராரு. சாமி கும்பிட்டுட்டு போயிடலான்னு நேராக போகிறாரு. இவங்க ரொம்ப பிஸியாக எல்லாரும் வந்து டிஸ்கஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க, இந்த நேரத்தில் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு அவர் நேரம் அப்படி பார்த்துக்கிட்டே அப்படியே நேரம் உள்ளே போயிடுறாரு. அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி. இன்ப துன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. ஈசனை